உங்கள் விஜய். இந்தாங்க சூர்யாண்ணா, நானே உங்களுக்கு லட்டு ஊட்டி விடுறேன், சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்ல, என் வாய் ஃபுல்லாக இருக்கு. நான் இதுலேருந்து சின்ன துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அப்புறமா சாப்பிட்றேன். அட சாப்பிடுங்க சூர்யாண்ணா, இதில் என்ன இருக்கு? சாப்பிட்றேன். இப்படி ஒரு தீனி பண்டாரமா எனக்கு வைக்கணும். கப 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 கபன்னு சாப்பிடுறா. அவ்வளோ ரெண்டா என்ன நீங்க 2 சாப்பிட்டா என் வயிறு ரொம்ப சொல்லுங்க. நீங்க ஒரு 6 லட்டுவாது வைங்க. வேணா சொல்லு, 2-3 கிலோ எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். மீனா மருமக ஒரு வாய்ப்பையும் விடுறதில்ல. உங்க மருமகளாச்சே. பைத்தியம், முதலே ஆயிர போற. சாப்பிடறதுக்குன்னே பிறந்தியா? நீங்க நான் சாப்பிடுறத பாக்காதீங்க. நான் சும்மா மேல கீழன்னு அங்க இங்கன்னு ஓடி ஆடி எவ்வளவு வேலை பாக்குறேன். அத பசிக்குது, சீக்கிரம் ஜீரணமாயிடுது. பிரீத்தி, நீ 4 நாளாக பார்லருக்கே போல. சவிதா கல்யாணம் முடிஞ்சோன்னே வேலையில் கவனம் செலுத்தணும். பார்லரோட லோன் தவணையை கட்டணும்னு ஞாபகம் இருக்குல்ல? இந்தாப்பா சூர்யா, சாப்பிடுங்க. இவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிட்டேன்னா நான் குண்டாயிடுவேன். பரவாயில்ல, நீங்கள் குண்டானாலும் பரவாயில்ல. இல்லை நான் சாப்பிட மாட்டேன். அது எப்படி நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்க? சீக்கிரம் ஆக்காடுங்க, டக்குன்னு. என்னாச்சு சூர்யா? சந்தியா கடிச்சு. அவங்கள கண்டுக்காத சரோஜா, நீ சாப்பிடு. என்ன சந்தியா அது? நான் எவ்வளோ அன்பாக உங்களுக்கு ஸ்வீட் ஊட்டினேன், போட்டு நறுக்குன்னு கடிச்சு விட்டீங்க. எனக்கு எனக்கு உண்மையிலே உங்க மேல சந்தேகமா இருக்கு. நீங்க வேணும்னே என்ன ஒண்ணு குண்டாக்கலையே. இங்க பாருங்க, நான் ஒன்றும் குண்டாக போறதில்ல. கொத்தை கொத்த பார்க்கலாம் தான் இருக்கேன். இல்லை சந்தியா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உங்கள் மேலே உள்ள காதல் குண்டா கொஞ்சம் கூட குறையாது. சவிதா, சவிதா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சவிதா, என்னாச்சு? நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? பதில் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. தப்பா? நீங்க கேக்குறத பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு. உண்மைதான் சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. என்னன்னு சொல்லு. ஏன் என் மேல கோவமா இருக்க? சொல்லு ப்ளீஸ். கல்யாணம் அடிக்கடி நடக்குமா? இல்ல. அப்படின்னா உங்க அம்மா ஏன் எனக்கு அந்த பழைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருக்காங்க? சவிதா, அந்த ட்ரெஸ் ரொம்ப பழசுதான். ஆனா என் மம்மியோட உணர்வுகளும் என் பாட்டியோட நினைவுகளும் அதுல ஒளிஞ்சிருக்கு. பாட்டி அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப அன்பா மம்மிக்கு கொடுத்தாங்க. மம்மியும் அந்த ட்ரெஸ்ஸை தான் கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்டாங்க. அதனால தான் மருமகளும் போடணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நீங்க சொல்ல வரத பார்த்தா அந்த பழைய ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டுக்கணும் போல இருக்கேன். திலீப் ஒரு வாட்டி என்ன கேட்டிருக்கலாம்ல. உங்களுக்கு தெரியுமா, நான் என் கல்யாணத்துக்காக எத்தனை டிசைனர் சாரி செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா உங்க அம்மா எல்லாத்துலயும் மண்ணை வாரி போட்டுட்டாங்க. இங்க பாரு சவிதா, நீ கல்யாணத்துக்காக நிறைய பிளானிங் எல்லாம் செஞ்சு வச்சிருந்த. ஆனா ப்ளீஸ், மம்மியோட சந்தோஷத்துக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், எனக்கு டைம் கிடைச்ச உடனே நான் உனக்கு 1 இல்ல 2 ட்ரெஸ் வாங்கி தரேன். அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி. ஐ ப்ராமிஸ் யூ. இன்னைக்கு உங்க அம்மாவை பத்தி தான் நீங்க யோசிக்கிறீங்கல்ல? அப்ப ஏன் கனவு? என் கல்யாணத்தை நினைச்சு நான் எவ்வளவு கனவு கண்ட தெரியுமா? நான் அப்படி இருக்கணும், அதை போட்டுக்கணும், இதை போட்டுக்கணும்னு நினைச்சு தெரியுமா? நீங்க ஏதாவது எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரதா இருந்தா இன்னைக்கே வாங்கி கொடுத்துருங்க. நான் சொல்லிட்டேன்,
கல்யாணத்தன்னைக்கு அந்த பழைய ட்ரெஸ்ஸை கண்டிப்பா நான் போட்டுக்கவே மாட்டேன். சம்பந்திகளை உபசரிக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. ஆனா இந்த தலைமுறைக்கு மரியாதை உபசரிப்பெல்லாம் என்ன தெரியுது? அதெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சம்பந்திகளை எப்படி உபசரிக்கிறதுன்னு காட்ட போறேன். இன்னைக்கு நான் சம்பந்திங்களுக்கும் 3 அண்ணங்களுக்கும் லட்ட ஊட்ட போறேன். யாரும் இதை தடுக்க கூட முடியாது. சரி வாங்கண்ணா போலாம். முதல்ல சம்பந்திங்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இந்தாங்க சம்பந்தி, எங்களுடைய உபசரிப்பை ஏத்துக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களோட உபசரிப்பால இவரோட வயிறு கெட்டு போயிட போகுது. இந்த சாக்கு போக்கெல்லாம் செல்லாத சம்பந்தி. என் பையன் ஒரு டாக்டர், அவனும் என் கூட தான் வந்திருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஏன்னா இந்த வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காதுல்ல. இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. அப்படி போடு. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். என்னாச்சு? சாப்பிட்டுட்டு போங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க பாட்டு அங்கேயே உட்கார்ந்து ஊட்டிட்டு இருக்கீங்களே, அந்த லட்டு இருக்குல்ல, அது என்ன பார்த்து எப்ப என்கிட்ட ஒருவனை துடிச்சுக்கிட்டே இருக்கு தெரியுமா? கொஞ்சம் எனக்கும் கொடுங்களேன். அட வந்துட்டேன். இந்த மாமா ஊட்டி விட தான் இங்க வந்திருக்கேன். மாமா வந்துட்டேன். 1 இல்ல 2. மருமகளோட பெரிய அண்ணன், அதனால பெரிய அண்ணனுக்கு பெரிய லட்டுவை ஊட்டி விடணும். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. நாளைக்கு காலையில இதெல்லாம் வட்டியோட உங்ககிட்ட வசூலிப்போம் மாப்ள. நாளைக்கு நீங்களும் என்ன உபசரிக்கணும் இல்லையா? அதனால உங்களுக்கு கோவம் வரக்கூடாது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். நீங்க ஏற்கனவே என்ன நிறைய உபசரிச்சிட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்களா இருக்கமோன்னு எங்களுக்கு தோணுது. ஐயோ, இதெல்லாம் தான் சொந்தங்களோட அன்பு. வேற என்னன்னு சொல்றது? வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு பையன் வீட்டுக்காரன் யாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க யாருன்னு புரியக்கூடாது. பேச்ச மாத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். கல்யாண வீடு வேறையா? இதுல ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறம். சாப்பிடுங்க மாப்ள. ஒரு லட்டு தின்றதுனால என்ன ஆயிரப்போகுது? நீங்க இந்த ஊருக்கே இனிப்பு தரவரு, இன்னைக்கு என் கையால சாப்பிடுங்களேன். இங்க பாருங்க, அவன் சம்பந்திங்க கிட்ட வாக்குவாதம் பண்றது எனக்கு சரியா படல. பேசாம அவ அதை சாப்பிட வேண்டியதானே? சரிங்க மாமா, நான் உங்க உபசரிப்புக்கு மரியாதை கொடுத்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிறேன். சின்ன துண்டு எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்ன சம்பந்தி இது? சூர்யாக்கு புரிய வைங்க. எங்களை அவமானப்படுத்துறாரு. இப்பெல்லாம் பையன் விட்டாளுங்க பொண்ணு விட்டாளுங்க எல்லாம் என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பையன் சூர்யா எங்க உபசரிப்பை அவமானப்படுத்துறாரு. சாப்பிடுங்களேன். சம்பந்தி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இங்க பாருங்க, உங்க லட்டு ரொம்ப ருசியா இருக்கு. சூர்யாவுக்கு பதிலா நானே சாப்பிட்டுறேன். என்ன சம்பந்தி, நான் உபசரிக்கிறது சூர்யாவை தானே? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா சூர்யா?
நான் ஏதாவது குறை வச்சிருந்தானா என்கிட்ட சொல்லு, நான் லட்டை தானே ஊட்டுறேன். அதுக்கு இல்லை மாமா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. வேற ஒன்றும் இல்லை, எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. சூர்யா, அம்மா, அவர் தான் இவ்வளோ சொல்றாருல்ல, சாப்பிடுப்பா. ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிற? போச்சுடா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். இங்க பாருங்க சம்பந்தி, இது சின்ன விஷயம் தானே. இது சின்ன விஷயம் தான், ஆனா இப்ப சின்ன விஷயம் இல்ல. நான் என் கையால லட்டு தானே ஊட்டினேன், அதையே சாப்பிடல. சரியாதான் சொல்றாரு. அது வேற ஒண்ணும் இல்ல சம்பந்தி, சூர்யா உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல. விஷயம் என்னன்னா, அவன் இனிப்பு சாப்பிடக்கூடாது. இனிப்பு சாப்பிடக்கூடாதா? ஏன்? ஸ்வீட் செய்யறவரு இனிப்பு சாப்பிட மாட்டாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இந்த ஊருக்கே இனிப்பு செஞ்சு தரவரு இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி? ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா இவருக்கு என்னாச்சு? எல்லாரும் முன்னாடியும் எப்படி கேட்கறது? இது உங்க மான பிரச்சனைங்கிறதுனால நான் சொல்லித்தான் ஆகணும். அது வேறொன்னும் இல்ல, சூர்யா ஒரு உறுதி எடுத்திருக்கான். உறுதியா? எந்த விஷயத்துக்காகப்பா நீ உறுதி எடுத்திருக்க? அந்த உறுதி என்னன்னா, அதாவது சூர்யாவோட மனைவி என் சந்தியா மருமக, அவளோட ஐபிஎஸ் ட்ரைனிங்ல முதலாவதா வந்து அந்த கப்பை ஜெயிக்கிற வரைக்கும், அது வரைக்கும் என் சூர்யா ஸ்வீட் சாப்பிட மாட்டான். என்னடாது, அவனோட பொண்டாட்டிக்காக இவன் விரதம் இருக்கான்? பரவாயில்லையே. அம்மா உங்களுக்கு பிடிச்ச லட்டு பண்ணியிருக்காங்கன்னா எங்க சாப்பிடாம போறீங்க? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் வேண்டாங்கிற? உன் பொண்டாட்டிக்கும் அந்த லட்டை நான் பார்சல் அமுச்சு வச்சுட்டேன். இப்போ நீ தாராளமா சாப்பிடலாம். அம்மா, அது வந்து வேண்டாம்மா. அது மட்டும் இல்லைம்மா, அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, பாத்தீங்களா? புது தலைமுறையோட புது வழக்கம். இந்த வேலையெல்லாம் பொண்டாட்டிங்க தான் செய்வாங்க. அவங்க புருஷனுக்காக எல்லா விரதத்தையும் எடுப்பாங்க. ஆனா இந்த சூர்யா புதுசா என்னமோ செய்யறானே. சரோஜா, உன் புள்ள ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கான். பாத்தீங்களா என்ன ஆச்சரியம்? பரிசு, அன்பளிப்பு, மரியாதை எல்லாம் சந்தியாவுக்கு தான். ஆனா கஷ்டத்தை அனுபவிக்கிறது பெரிய மாப்பிள்ளையா? என்ன கேட்டீங்கன்னா, இனிப்புக்கும் இனிப்பு செய்யறவருக்கும் இருக்கிற சம்பந்தம் உடம்புக்கும் மூச்சுக்கும் இருக்கிற சம்பந்தமாச்சே. அதுக்காக நீ அவளுக்காக உன்னோட மூச்சைய நிறுத்திடுவ போல இருக்கே. அதெல்லாம் இருக்கட்டும், யாருக்கு தெரியும், சந்தியா அந்த போட்டியில ஜெயிப்பாளோ என்னவோ.
ஐயோ என்ன பேசுறீங்க நீங்கம்மா? ஐயோ ஒருவேளை அந்த போட்டியில சந்தியா ஜெயிக்காம போயிட்டானா? அது நான் என்ன கேக்குறேன்னா, பெரிய மாப்பிள்ள வாழ்க்கை முழுக்க இனிப்பு சாப்பிடாமே இருந்துருவாரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனைவிதான் புருஷனோட வாழ்க்கைய ருசியானதா மாத்தி அமைக்க முடியும். ஆனா இங்க பெரிய மருமக சந்தியா சூர்யாவோட வாழ்க்கையில இருக்கிற இனிப்பு எல்லாத்தையும் புடுங்கிட்டா. உங்க அம்மா என்ன பேசுறாங்க? வாயை மூட சொல்லு. சொல்லு. ஐயோ கொஞ்சம் அமைதியா இருமா. தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அப்பா சொன்னது உண்மைதான். இதுல விஷயம் இதுதான். இப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுங்கிறதுனால நானே சொல்லிடுறது நல்லது. மாமா, நான் இதெல்லாம் செஞ்சது சந்தியா சொன்னதுக்காகலாம் இல்லை. யாரோட கட்டாயத்திலையும் என்ன செய்யல. இதுல என்ன தப்பு இருக்கு? புருஷன் பொண்டாட்டிய சமூகத்தோட 2 சக்கரம் சொல்லுவாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, அந்த 2 சக்கரத்துல வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நம்ம சமூகத்துல மனைவி தன்னோட புருஷனுக்காக ஏதாவது விரதம் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது செஞ்சாலோ அதை எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அந்த பொண்ணு உறவுக்கு மரியாதை கொடுக்கறான்னு சொல்றாங்க, தர்மம்னு சொல்றாங்க. ஆனா அதே ஒரு புருஷன் பண்ணும்போது எதுக்காக தடுக்கணும்? மாமா, நான் சிங்கப்பூர்ல அந்த போட்டியில ஜெயிச்சது கூட என்னோட போராட்டத்தினால மட்டும் இல்லை, அதுக்கு சந்தியாவோட தவமும் காரணம். அதே மாதிரி இன்னைக்கு நான் தாமா இருக்கேன். சந்தியா IPS ஆகணுங்கிறதுக்காக. இது அவங்களோட கனவு மட்டும் இல்லை, எங்க 2 பேரோட கனவு இதுதான். கல்யாணம் பண்ணிக்கிட்ட உறவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது மனைவிக்கு மட்டும் உள்ள கடமை இல்லையே. அதே புருஷனுக்கும் சில கடமைகள் இருக்கு, தர்மங்கள் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு கடவுளோட அருளால சந்தியா மிகப்பெரிய வேலையை பண்ண போறாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல என்னோட விருப்பம் எல்லாம் சந்தியா அவங்களோட லட்சியத்துல போராட்டத்துல ஜெயிச்சு காட்டணும். இது நடக்கணுங்கிறதுக்காக சில மாசங்களுக்கு மட்டும் நான் இந்த இனிப்பு சேர்த்துக்காம இருந்தா என்ன ஆயிட போகுது? என்னடா இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் மதிக்கிற புருஷன் பொண்டாட்டி உறவை தான். விளக்கு இல்லைன்னா ஜோதி இருக்காது, அந்த ஜோதி இல்லைன்னா விளக்கு கருத்தா இருக்காது. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோன்றதுக்கு அடையாளமே அந்த ஒளிதான். இன்னைக்கு சந்தியாவோட படிப்பில் என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. அவங்களுக்கு பதிலாக நான் மைதானத்தில் இறங்கி ட்ரைனிங்ல எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு பண்ற காயத்தையும் அவங்க வலியை நான் என் உடம்புல ஏத்துக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதுக்கு பதிலாக அவங்க தைரியத்தை அதிகரிக்கலாமே. சந்தியாவுக்கும் அந்த கடவுளுக்கும் நடுவில் ஒரு பாலமா இருக்கணும்னு நினைச்சேன்.
இந்த மாதிரி நேரத்தில் இவங்களோட போராட்டத்துக்கு ஏன் பங்கு என்னன்னு யோசிச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன தியாகத்தை பண்ணிருக்கேன். மாமா, உங்ககிட்டயும் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க உபசரணை நான் அவமதிக்கல. இது எனக்கும் என் சந்தியாவுக்கு இருக்கிற உறவுக்கு நான் கொடுக்குற மரியாதை. அதனாலதான் உங்க உபசரிப்பை என்னால் ஏற்றுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுருச்சு. இப்போ எல்லாரும் முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன். என்னோட மனைவி ஐபிஎஸ் ஆனவங்க அந்த பெஸ்ட் கேடட் ட்ராஃபியை ஜெயிச்சுட்டு வந்த உடனே நானே நேரம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க கையால ஸ்வீட் சாப்பிட்றேன் மாமா. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சூர்யா, இன்னைக்கு நீங்க என் மனச சந்தோஷப்படுத்திட்டீங்க. நீ தியாகம் செஞ்ச சந்தோஷத்துல உனக்கு பதிலா நான் இந்த லட்டுவை சாப்பிட போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டி உன்னை எல்லார் முன்னாடியும் திட்டாங்க. இருந்தாலும் நீ அவங்கள எதிர்த்து எதுவுமே பேசல. இன்ஃபேக்ட் உன் ஹஸ்பண்ட் சூர்யா அவரும் எதுவும் சொல்லல, அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. சந்தியா, நீ ஒரு படிச்ச பொண்ணு. அப்படி இருக்கும்போது நீ இதெல்லாம் எப்படி சலிச்சுக்கிற?